ஹல்லேலூயா. இன்று 14வது நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென். இன்று எந்த புக்கு பார்க்க போகிறோம்? பிலிப்பியர். 14வது நாள் பிலிப்பியர் பார்க்குறோம். சரியா? பிலிப்பியர். சரி. பவுல் தனது 2வது மிஷனரி பயணத்தில் சில்வான் என்கிற சீலாவை அழைத்து கொண்டு பல பட்டணங்களை கடந்து துரோவா பட்டணத்திற்கு வருகிறார். இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டியது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். எழுதி வச்சுக்கோங்க, இப்போ ஃபுல்லாக படிக்க முடியாது. சரியா? வீட்டில் போய் ஃபுல்லாக உட்காந்து படித்து பாருங்கள், முழுவதும் படிக்கணும். சரியா? 2வது மிஷனரி பயணத்தில் சில்வான் என்கிற சீலாவை கூட்டிக்கிட்டு பல பட்டணங்களை கடந்து துரோவா பட்டணத்திற்கு வருகிறார். அன்று அதுக்கு முன்னாடி ஆவியானவர் சொல்லியிருப்பார், இந்த இடத்துல போய் நீ பிரசங்கம் பண்ண வேண்டாம், இங்கேருந்து போயிருன்னு சொல்லியிருப்பார். அதனால் ஒரு இடத்துல தங்கியிருப்பார். அப்போ துரோவா பட்டணத்துக்கு வந்துடுறாங்க. ஆண்டவர் அங்கிட்டு போக வேண்டாம்னு சொன்னால் நம்ம இங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரோவா பட்டணத்தில் தங்கியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. என்ன தரிசனம்னா, மக்கத்தொனியால இருந்து ஒரு மனிதன் நின்று எங்களுக்கு உங்கள் உதவி வேண்டும்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தரிசனத்தில் இந்த மனுஷனை காட்டி மக்கத்தொனியாவுக்கு போகணுன்னு நம்மளை சொல்கிறாரு. ஆவியானவர் நம்மளை எந்த பக்கமாக போக சொல்கிறாரு, அப்போ மக்கத்தொனியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பவுலும் பவுலை சார்ந்தவர்களும் புறப்பட்டு மக்கத்தொனியா தேசத்து இடங்களுக்கு நாடுகளுக்கு தலைமையானதும் ரோமர்களின் முக்கிய பட்டணமாக இருந்த பிலிப்பு பட்டணம், அதை காலனின்னு சொல்லுவாங்க. தேசத்து நாடுகளில் தலைமையானதும் ஒரு ரோமர் பட்டணம், ரோமருக்கு ஒரு முக்கிய பட்டணமாக இருந்துச்சு. அது பெரிய காலனின்னு சொல்லுவாங்க. அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு இவங்க துரோவா பட்டணத்திலேருந்து கப்பல் ஏறி வருகிறாங்க. சரியா? இது சொல்கிறது உங்களுக்கு கதை மாதிரி தெரியும், ஆனால் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் முழுவதுமாக இதை படிச்சுக்கோங்க. இப்போ படிக்க முடியாது இல்லையா? சரி. தேவனை அறியாதவர்கள் அங்கே அதிகம் இருந்தாங்க. அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பிலிப்பு பட்டணத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் கூடி ஜெபிக்கிறாங்க. பவுல் கூட போன சில்வான் இருக்காங்கல்ல, ஷீலா, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆற்றங்கரை ஓரத்தில் ஜெபிக்கிறாங்க. அந்த ஊரில் ஆண்டவரே அநேக ஜனங்களை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அப்படி கூடி ஜெபிக்கும்போது சில பெண்கள் அந்த இடத்துல தண்ணி எடுக்க வர்ற இடம், ஆற்றங்கரை என்ன இடம், தண்ணி எடுக்க வர்ற இடம். சில பெண்கள் வர்றாங்க. அவங்க உட்காந்து இவங்க ஜெபிக்கும் பொழுது பார்த்துக்கிட்டே இருக்கவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. ஸ்திரீகளுக்கு என்ன செய்கிறாங்க, உபதேசிக்கிறாங்க. அப்படி உபதேசிக்கும் பொழுது லீதியாள்னு ஒரு அம்மா, தியத்தீரா, அவங்களுக்கு ஊர் என்னது, தியத்தீரா, அவங்க இரத்தாம்பரம் விற்கிறவங்க, துணியில் இரத்தாம்பர துணி விற்கிறவங்க. அவங்க அந்த பெண்களோட உட்காந்து இவர்கள் பேசுவதை கவனிக்கும்படியாக உட்கார்றாங்க. ஆண்டவர் அவங்களுடைய இருதயத்தை திறந்தருளினார்னு எழுதியிருக்கு. ஆண்டவர் அவங்க இருதயத்தை அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14-15 இந்த விஷயத்தை போட்டிருக்கு. லிடியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த அம்மா இருதயத்தை வார்த்தையை கவனிக்கும்படியாக, உபதேசத்தை கவனிக்கும்படியாக ஆண்டவர் இருதயத்தை திறந்தருளினார். அவர்கள் அங்கே தங்கி ஊழியத்தை தொடர்ந்த நாட்களில் அங்கே அந்த அம்மா சொல்லுது, எங்கள் வீட்டில் கூட நீங்கள் தங்கிக்கலாம். ஏன்னா இந்த அம்மா கேட்டுட்டு போய் குடும்பத்தெல்லாம் கூட்டிகிட்டு உபதேசத்தை கேட்க வச்சு அந்த அம்மாவும் குடும்பமும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்றுக்கிறாங்க. பெற்றுக்கிட்ட உடனே மறுபடியும் இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல தொடர்ந்து ஊழியம் செய்யணும்ல. இப்போ தானே போயிருக்கிறாங்க, ஆண்டவர் சொன்ன இடம் தரிசனம் காட்டி. அப்போ உடனே கிளம்ப முடியாது. இந்த குடும்பம் மட்டும் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. அப்போ அதே ஆற்றங்கரையில் மறுபடியும் கூடி ஜெபிக்க போகிறாங்க. ஒரு குறி சொல்கிற லேடி, குறி சொல்கிற பெண் என்ன பண்ணுறா, இவங்க இயேசுவோட ஊழியர்கள், இவங்க நல்ல ஒரு உன்னதமான ஊழியர்கள் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அவங்க போகிற நேரம்லாம் பின்னாடி சத்தம் போட்டுக்கிட்டே ஓடி வருது. இது அப்போஸ்தலர் 16லேருந்து 18 வரைக்கும் இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. பின்னாடி சத்தம் போட்டுகிட்டே வருது. பவுலுக்கு கோபம் டக்குன்னு திரும்பி பார்த்து அதுக்குள்ளே ஒரு பொல்லாத அசுத்த ஆவி இருக்கிறத பார்க்குறாரு அந்த பெண்ணுக்குள்ளே. அதனால தான் அது அப்படி ஒரு சவுண்டு போட்டுக்கிட்டே வருது. தெரியுது இன்னாருன்னு தெரியுது, ஆனால் அதை கோவப்படுத்துகிற மாதிரி டெய்லி சொல்லிக்கிட்டு வரும்பொழுது அந்த பொல்லாத ஆவியை பார்த்து
அந்த பொண்ணை கூப்பிட்டிங்க வா, அந்த இடத்துல நிற்கும் பொழுது அசுத்த ஆவியை விரட்டுறாரு. அந்த பெண்ணை விட்டு அந்த அசுத்த ஆவி போயிடுது. அல்லேலூயா. அந்த அசுத்த ஆவி போன உடனே அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது இவங்களுக்கு. எங்கே போனாலும் ஒரு ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துடும். மோஸ்ட்லி பாருங்கள், போன இதில் என்ன வந்தது, தியானால் தெய்வத்தை வழிபட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை சிலை செய்ய விடாமல் நம்ம ஆதாயத்தை குறைக்கிறான்னு சொல்லி சண்டை வந்துச்சு. இங்கே என்ன நடக்கு, இந்த பெண்ணை வச்சு குறி சொல்கிற ஆவி இருந்திருக்குல்ல, இதை எஜமானனா இந்த பொம்பளைக்கு இருந்துக்கிட்டு இந்த பொம்பளையை உள்ள வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்குவாங்க. வசூல் பண்ணுறது வெளியே 4 பேர் எஜமான். அவங்க உட்காந்துக்கிட்டு குறி சொல்கிற ஆவிக்கிட்ட அனுப்பி விட்டு அவங்க குறி கேட்டுட்டு போவாங்க. அதை வச்சு காசு சம்பாத்தியம் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ இதை விரட்டின உடனே இவங்களுக்கு இங்கே பிரச்சனை இது வழியாக ஸ்டார்ட் ஆகுது. தேவனும் அந்த பிரச்சனைக்கு இடையில கூடி கிரியையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் அதுதான் நடந்தது. அப்போ அவளிடம் இருந்த அசுத்த ஆவியினால் நம்ம விரட்டி விட்டுட்டானே இந்த ஆள் விரட்டினதும் காணாதுன்னு நம்ம ரோமர்கள் எல்லாரும் இவனுங்க என்ன பேசிக்கிறாங்க, நம்ம ரோமர்கள் நமக்கு பிடிக்காததை நமக்கு புரியாததை நம்மளை ஏற்றுக்கிற சொல்லி இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் இவங்க நம்ம தொழிலையும் கெடுக்கிறானுங்க, எல்லாத்தையும் கெடுத்து போடுறானுங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு அந்த சந்தை வெளியில் இருக்கிற தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க அடுத்து சிறை காவலாளிக்கு ஒப்படைக்க முன்னாடி அவங்க ட்ரெஸ்ஸை கிழித்து வஸ்திரங்களை கிழித்து அடின்னு அவங்கள போட்டு அடித்து என்ன செய்கிறாங்க, நேராக கொண்டு போய் அந்த காவல் ரூமில் கொண்டு உள்ளறையில் வைக்க சொல்கிறாங்க. உள்ளறை எப்படி இருக்கும், காவலறையே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? சிறை எப்படி இருக்குன்னு தெரியும். அது அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு தெரியும். அதுலேயும் உள்ளறைன்னா இருட்டாக இருந்திருக்கும், ஒரு சின்ன இடமா இருந்திருக்கும், குட்டி இடமா. அதில் கொண்டு இவங்களை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, இந்த கால் எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்னு காலை பிடிச்சி தொழுமரத்தில் கட்டி வச்சுட்டாங்க. இதுக்கு ஒரு காவலாளியை போட்டாங்க. ஒரு காவலாளி சிறை வாசலில் இருப்பார்ல, அவர் கையில் தான் இவங்கள ஒப்படைச்சிருக்காங்க. நைட் ஆகுச்சு, அதாவது அப்போஸ்தலர் 16:25 சரியா. நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். என்னென்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணி, வார்த்தையை விடவே கூடாது. ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதிச்சு பாடினாங்க. கட்டுகள் அருந்து சிறைச்சாலையின் கதவுகள் உடைந்தன. ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் நமக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம், எத்தனை பேர் துதிக்கிறோம், எத்தனை பேர் பாடுறோன்னு நமக்கே தெரியாது. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அடுத்தவங்ககிட்ட ஓடி போகிறோம், சொந்தக்காரங்கிட்ட ஓடுறோம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஓடுறோம், அவங்ககிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்கிறோம். அவங்க நமக்கு தீர்வு காண்பாங்களா? ஒரு காலமும் கிடையாது. உங்கள்கிட்ட உங்கள் பிரச்சனையை கேட்டுட்டு நாளைக்கு அவங்களுக்கு பகைமை வரும் பொழுது என்ன செய்வாங்க, இன்னொருத்தங்கிட்ட சொல்லி நம்மளை ஒரு நகைப்பாக பார்ப்பாங்க, ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பாதத்தில் போய் ஜெபம் பண்ணி துதித்து உள்ளறையில் காலை தொழு மரத்தில் கட்டி வச்சுருக்குன்னு நகலக்கூட முடியாது, குட்டி இடம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஆவியானவர் பலத்தில் தான் அவங்க அந்த இடத்துல ஜெபம் பண்ணி துதித்து பாடியிருப்பாங்க. ஹல்லேலூயா. நமக்குள்ளேயும் ஆவியானவர் கொடுத்துருக்காரு, நம்ம அதை செய்கிறதுக்கு ஏன் தயங்கணும், செஞ்சு பார்க்கணும். கர்த்தர் என்ன சொல்கிறார், என்னை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர் என்பதை நம்ம அறிய முடியும். ஹல்லேலூயா. நம்மளை அவர் என்றைக்கும் கைவிடாத தெய்வம். ஹல்லேலூயா. அப்போ இங்கே என்ன நடக்குது, ஜெயிலுக்குள்ளே இவங்க மட்டுமா இருக்காங்க? அப்போ அங்கே எத்தனை கைதிகள் இருந்திருப்பாங்க? உடனே காவலாளி இவங்க பாடுற சத்தமும் கேட்குது, மற்றவங்களும் கேட்டிருப்பாங்க. சிறை கதவுகள் பட்டார்னு அடித்து உடஞ்சி ஓப்பன் ஆகிறத காவலாளி பார்த்துட்டு உள்ளே ஓடி வந்தோடனே பவுல் சொல்கிறார், இங்கே பாரு, நாங்கள் யாரும் கதவு திறந்தோடனே ஆண்டவர் திறந்து விட்டோன்னே உன்னையை விட்டுட்டு தப்பிச்சு ஒன்று அடித்து போட்டு நாங்கள் யாருமே ஓடலை. நீ போய் மேலே சொல்லி நீ மாட்டிக்கிடாத, ஒழுங்காக காவல் காக்கலையோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு புரியுது இது யார் செஞ்சிருப்பா. உடனே அவங்கள கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் அவங்க சொல்ல ஆண்டவருக்கு காரியத்தை சொன்ன உடனே இயேசுவை விசுவாசிங்க, உங்கள் குடும்பம் ஃபுல்லாக ரட்சிக்கப்படும்னு சொல்லி சுவிசேஷம் சொல்கிறாங்க. அடுத்த நிமிஷம் இந்த காவலாளியும் அந்த குடும்பமும் ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அந்த சிறையிலையும் ஆண்டவர் பாருங்க, இந்த பொம்பளையால் பிரச்சனை வந்துச்சு, அதுக்குள்ளே இருந்த அசுத்தாவியை விரட்ட பிரச்சனை வந்துச்சு. தேவன் அதுக்குள்ளேயே இருந்து அந்த பிரச்சனைக்கு மத்தியில் இருந்து நமக்கு கிரியை செய்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. சிறை கதவுகள் உடைகிறது என்ன சாதாரண விஷயமா? இல்லை. அப்போ பாருங்க,
இப்போ இது முடிஞ்சிருது, ரசிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இந்த ஊரில் பெண்களை வச்சு தான் ஆண்டவர் ஒரு சிறிய சபையை பவுலை வச்சு ஆரம்பிக்க வச்சார். ஹல்லேலூயா. பெண்கள் தான் அங்கே இருந்தாங்களே. அதுக்கப்புறம் தான் அநேகர் உள்ள பல இனத்தாரும் சமயத்தார்களும் உள்ள என்ன செய்கிறாங்க, வர ஆரம்பிக்கிறாங்க. சபை வளர்ந்து பெருசாயிருச்சு. சபை வளர்ந்து பெருசாயிருச்சு. இப்போ இவர் இங்கே இருந்துட்டு இருக்க முடியாதுல்ல, இங்கே இருக்க முடியாது. அப்போ இங்கே அவங்கள வச்சுட்டு, அவங்களுக்கு பொறுப்பான ஆளை வச்சுட்டு ஊழியம் செய்கிறதுக்கு போகிறாரு. காலங்கள் கடந்து ஓடுது. கிபி 50வது ஆண்டிலிருந்து 61வது ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பவுல் என்ன செய்கிறாரு, ரோமாபுரியின் சிறையிருப்பில் இருக்கிறார். ரோமாபுரியில் சிறையிருப்பு, அது ஒரு வீட்டு காவல் சிறையிருப்பு தான். சிறையிருப்பில் இருக்கிறாரு. பவுலின் ஊழியத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்படுது. உள்ளே இருந்தாலும் இவர் சார்பாக வெளியே எத்தனை பேர் ஊழியம் செய்கிறாங்க. அப்போ ஊழியத்துக்கு ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போகணுன்னாலும் அவங்களுக்கு செலவுக்கு பணங்கள்லாம் தேவை. எதுவுமே இல்லாமல் என்ன செய்ய முடியும்? அப்போ பொருளாதார நெருக்கடியும் வருது. இந்த சமயத்திலும் ஊழியத்தில் சந்தோஷத்தையும் ஆண்டவர்கிட்ட அந்த ஒரு பங்கேற்பையும் குறித்து எழுதுகிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு, எவ்வளோ நாளைக்கு எனக்கு கேள்விக்குறி தான், நாளைக்கு எனக்கு கேள்விக்குறி தான். நாளைக்கு என்ன, ஏன்னா ரோமாபுரி சிறையிலே அவர் இருக்கும் பொழுது 8 மணி நேரத்துக்கு ஒரு காவலாளி இவங்களை காவல் காக்கணுமா. அப்போ 8 மணி நேரத்துக்கு ஒரு ஆள் மாறும். இவரை என்ன பண்ணுவாங்களாம், இவர் கையவும் காவலாளி கையையும் 1 மீட்டர் சங்கிலினால், இப்போ இந்த போலீஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் கைதிக்கு ஒன்று போட்டு கூப்பிட்டு வருவாங்க பாருங்கள், தான் கையோட விலங்கு. இதாவது சின்னதாக அது 1 மீட்டர் இதில் சங்கிலி போட்டிருப்பாங்களாம். அவங்க போகிறாங்கன்னா டியூட்டி முடிஞ்சு அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஆள் எவ்வளோ கஷ்டம் அது. அந்த கையை கூட மாட்டிக்கிட்டு மனுஷன் உக்காந்து நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்காருன்னா சாதாரண விஷயமானு பாருங்க. அப்போதான் அவர் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் பாருங்களேன். அதனால தான் அவர் அங்கே சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. அந்த ஒத்த கையில் நீ போட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கையை வச்சு நான் எழுதுவேன்ப்பா, நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த எபேசு, கொலேசியர், பிலேமோன் எல்லாம் அந்த காலகட்டத்தில் அங்கே வச்சு எழுதப்பட்டது. இதில் எபேசு கொலேசியருக்குள்ள கருத்துக்கெல்லாம் ஒத்து போகும், சரியா? அங்கே வச்சு எழுதப்பட்டது. இந்த சமயத்தில் தான் இவர் சந்தோஷமாக இருங்கன்னு லெட்டர் எழுதி விடுறாரு. சந்தோஷமாக இவர் என்ன நிலையில் இருக்கிறாரு, நாளைக்கு இவரை என்ன செய்வாங்கன்னே தெரியாது. ஆனால் சந்தோஷமாக இருங்க, ஊழியத்தை கைவிட்டுறாதீங்க. ஆண்டவர் நமக்கு உன்னதமானவர், அவரை நீங்கள் விட்டுறாதீங்க, அவர் தான் நமக்கு. ஏன்னா இது ஃபுல்லாகவே ஆண்ட கிறிஸ்துவை முன்ன தூக்கி வைக்கிற அதிகாரம். ஹல்லேலூயா. அப்போ அதனால் அவர் அப்படி சொல்கிறாரு. உடனே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவர் இங்கே ஜெயிலில் இருக்கிறது பிலிப்பி பட்டணத்தை விட்டுட்டு தானே வந்திருக்காரு. பிலிப்பியர் தானே பார்க்குறீங்க, ரோமாபுரியில் தானே சிறை இருக்கார். அப்போ அந்த பட்டணத்துலேருந்து ஐயோ நம்மளை இப்படி சபையை உருவாக்கி விட்டுட்டு போன மனுஷன், நல்ல மனுஷன், இப்படி போய் சிறையில் வச்சுருக்காங்களா, வீட்டுக்காவல் இதில் வச்சாங்கன்னா வெளியே வர முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொருளாதார நெருக்கடியிலையும் இருக்கிறதையே பார்க்குறாங்க. உடனே அவங்களுக்கு நல்ல உதாரத்துவமான குணம் என்ன செய்கிறாங்கன்னா, எப்பப்பிரோ தீத்துன்னு ஒருத்தரை அந்த ஊரில் அவர் ஒரு உடன் ஊழியராக இருக்கிறவர், எப்பப்பிரோ தீத்து, அவர் என்ன பண்ணுறாங்க, அவர் கையில் அதாவது என்ன செய்கிறாங்கன்னா, உதவிக்கான அவர் என்ன பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாரோ அதையெல்லாம் கொடுத்து பவுல்கிட்ட அனுப்பிட்டாங்க. அவர் இவருக்கு உதவி செய்கிறத பவுலுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பவுல் எப்பவுமே சொல்லுவார், எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றுமே இல்லைனாலும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் இதில் தான் சொல்லியிருக்கார். கிறிஸ்து இயேசு அவர் மகிமைக்குள்ளே நம்ம குறைவையெல்லாம் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கார். நான் சிறைக்குள்ளே இருந்தாலும் இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக தேவன் அந்த பிலிப்பியர் சபை மக்களை வச்சு இந்த எப்பப்பிர தீத்துவை அனுப்பியிருக்காரே, நன்றி அப்படின்னு சொல்கிறார். இந்த சூழ்நிலையில் எப்பப்பிர தீத்துக்கு ரொம்ப, அதாவது சாவு நிலைமைக்கு வந்துட்டார். சாவு நிலைமைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டார். அப்போ அங்கே அனுப்பின ஜனங்கள் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அவனு ஒரு ஊழியக்காரன்,
இவருக்கு அனுப்பி விட்டுட்டு வெளியே இருந்து சிறையில் இருக்கிறவங்க உதவி செய்ய போய் சாவு நிலைக்கு போகிறார். ஆனால் கர்த்தர் எப்போ பிற தீத்துவையும் கைவிடலை, பவுலையும் கைவிடலை. இவரை நல்ல குணமாக்கி பவுல் அவங்களுக்கு கடிதம் போட்டு இவர் வருவார், நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னு அவங்கள சந்தோஷப்படுத்துகிறார். ஊழியத்தின் பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல, ஆனால் எந்த நிலையிலும் அது ஊழியத்தின் பாதையில் நெருக்கப்பட்டால் நான் ஒடுக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார். சாக போகிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம சுவிசேஷம் சொல்கிறோன்னா சாதாரண விஷயம் இல்லை. பைபிளை நம்ம கையில் எடுத்தால் அது நமக்கு ஆதாயம். இதே பைபிளை நீங்கள் இன்னொருவர் கையில் கொடுத்தீங்கன்னா அது ஆத்தும ஆதாயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் வாங்கி நிறைய பேர் கொடுக்கறது, சுவிசேஷம் சொல்கிறது. அப்போ அந்த ஆத்தும ஆதாய பணியை குறித்து இவருக்குள்ள அவ்வளோ துக்கம். இதை நான் சொல்லலை, முன்னாடி ஒரு ஊழியக்காரர் எமீல்ங்கிறவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் எடுத்த ஆதாயம், நம்ம எடுத்த ஆதாயம் அடுத்தவங்களுக்கு பைபிளை கொடுத்தீங்கன்னா, சுவிசேஷம் சொன்னீங்கன்னா அது ஆத்தும ஆதாயம். நமக்கும் ஆதாயமாக இருக்குது, அடுத்தவங்களுக்கும் அது ஒரு ஆத்தும ஆண்டவருக்குள்ளே வருதா இல்லையா? ஹல்லேலூயா. இந்த அளவுக்கு அதை நம்ம இவங்க பவுலெல்லாம் பார்த்தோன்னா ஒரு நபருக்கு கூட சுவிசேஷம் சொல்லாமல் நம்ம ஆத்துமா நம்மளை ஏவாமல் இருக்குதுன்னு ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. இருதயம் உங்களை ஏவுச்சுன்னா கண்டிப்பாக போய் சொல்லணும், சரியா? அந்த எப்போ தீத்து தான் பிலிப்பு சபையை நீங்கள் உருவாக்கி விட்டுட்டு வந்தீங்க, நல்ல நிலைமையில் இருக்குது, சில பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல நிலைமையில் இருக்குன்ட்டு. இதை கேட்டுட்டு ஒரு 3 காரணங்களுக்காக அவர் இந்த லெட்டரை என்ன செய்கிறாரு, இவங்களுக்கு பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதுறாரு, சரியா? அப்போது இங்கே என்ன எழுதுறாரு அப்படின்னா, நீங்கள்லாம் நல்ல பலமுள்ள பகுதியில் இருக்கிறீங்க, நல்ல அது ஊழியர்கள் விசுவாசிகள்லாம் நல்லா இருக்கீங்க. பிலிப்பு பட்டணத்துக்குள்ளே பலவீனமான பகுதிகள் இருக்கும். அந்த பகுதியில் போய் தயவு செய்து ஊழியம் செய்யுங்க, ஆண்டவரை பற்றி போய் சொல்லுங்க, உண்மையான சுவிசேஷத்தை சொல்லுங்க. நம்ம பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டவர் இயேசு மட்டும்தான், ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் போய் சொல்லுங்க, அவர் ஒருத்தர் தான் நமக்காகங்கிறத நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எழுதுகிறார். ஹல்லேலூயா. இதில் பவுல் இயேசுவின் வாழ்க்கையை விசுவாசிகளுக்கு மாதிரியாக காட்டுறார். இயேசுவின் வாழ்க்கையை இந்த நிருபத்தில் மாதிரியாக காட்டுறார். இயேசுவை பாருங்க அப்படின்னு சொல்கிறார். இது சின்ன நிருபந்தான், ஆனால் விசுவாசிகளை சந்தோஷப்படுத்துகிற நிருபம், உற்சாகப்படுத்துகிற நிருபம். ஹல்லேலூயா. அதே போல் பிலிப்பு சபையில் உண்டாயிருக்கிற சில பாடுகள் சோர்வுகளை குறித்து எப்போ தீத்துவை வச்சு கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளினால் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாகவும், எவர்களை வஞ்சிக்கலாம் என்று கள்ள உபதேசக்காரர்கள் சபைக்குள்ளே வந்தார்கள் என்றால் அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கப்படியும், பிலிப்பு சபை மக்களின் பொருளாதார உதவிகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா பக்கத்தில் சபைகள் கஷ்டப்பட்டால் உதவி செய்யுங்க, ஊழியக்காரங்களை தாங்குங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கும் வண்ணம் அந்த லெட்டரை அவங்களுக்கு எழுதுறாரு, சரியா? சரி, அடுத்து நம்ம இதுக்குள்ளே எப்படி பிலிப்பியர் படிக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, 1வது அதிகாரத்தில் பவுல் தன் தற்போதைய சூழ்நிலையை விளக்குறாரு. நான் எப்படி ரோமாபுரியில் இருக்கிறேன், அதே போல் பிலிப்பு நான் வர முடியாத சூழ்நிலையில் கைதியாக இருக்கிறேன், ஆனால் சபையை உருவாக்கியிருக்கு. ஆனால் சபைக்குள் இருக்க வேண்டிய ஐக்கியத்தையும் தாழ்மையும் குறித்து எழுதுகிறாரு. சபைக்குள் இருக்க வேண்டிய ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமான அந்த ஐக்கியம், ஆவிக்குரிய ஐக்கியம். மற்ற ரீதியில் போய் ஐக்கியம் வச்சுக்கவே கூடாது. ஒரு நாளும் நான் பணம் தர்றேன், நீங்கள் கொடுங்க, நான் தர்றேன், நான் இங்கே வர்றேன், நீங்கள் இங்கே வாங்க, இந்த பிரச்சனைலாம் அங்கே கிடையாது. ஆவிக்குரிய ஐக்கியம்தான் இருக்கணும். பொருளாதார சூழ்நிலையில் பின்தங்கி இருந்தால் சபைக்கு கண்காணிப்பாளர் இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லி அவங்களுக்கு உதவி செய்யலாம். அந்த மாதிரி ஐக்கியங்களை அவர் சொல்கிறாரு. அப்போது அந்த கடிதம் எழுதும்போது சொல்கிறாரு, தீமோத்தேயும் என் கூட தான் இருக்கிறா, உதவி. எவ்வளவோ சிறையிருப்பின் நிமித்தம் கஷ்டப்பட்டாலும் அந்த பையன் போகலை. ஏன்னா அவங்க அம்மா யூத பெண்மணி, அப்பா ரோமர். மற்றவங்களாம் நெருக்கிறாங்கன்னு சொல்லியே தீமோத்தேயை கூட்டிகிட்டு போய் ஒரு விருத்த சேதனம் பண்ண வச்சவர். ஏன்னா கூடையே கூட்டிகிட்டு போகிறது, இதை குற்றம் சொல்கிறதுக்கே 4 பேர் இருந்தாங்க. இதுக்காகவே அவர் விருத்த சேதனம் பண்ண வச்சார். இல்லாட்டி அவர் பண்ணவே செய்ய விட மாட்டார். ஏன்னா இவர் விருத்த சேதனம் பண்ணினவர் தான் பவுல். அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே அவர் நினைக்கல. அப்போது
அந்த இடத்துல தான் சொல்கிறாரு, இந்த பையனும் இங்கே இருந்து கஷ்டப்பட்டு இருக்கான். கிறிஸ்து என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஜீவனை கொடுக்குறவர், சாவை வந்து நான் ஆதாயமாக தான் பார்க்குறேன், கஷ்டமாக பார்க்கலன்னு ஒரு வார்த்தை 1வது அதிகாரத்தில் சொல்கிறார். 2வது அதிகாரத்தில் கிறிஸ்துவின் சபையாக நமக்குள் நம்ம தான் கிறிஸ்துவின் சபையாகிய மணவாட்டி அவர் மணவாளர். நமக்குள் எப்படி காணப்படணும்னா ஒரே சிந்தை, தாழ்மையான குணம் இருக்கணும், சுயநலமற்ற தன்மை இருக்கணும், தியாக மனப்பான்மை இருக்கணும். இது யாருக்கிட்ட இருந்தது? அவர் கூட அப்போதைக்கு தீமோத்தேயும் எப்பப்ராதீத்துவும் இருக்காங்க. தீமோத்தேயை குறித்து எங்கே சொல்கிறாருன்னா 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்கலாம். பிலிப்பியர் 2:21 பார்க்கலாம். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்குள்ள என்ன குணம் இருந்ததா? தகப்பன் ஊழியம் செய்கிற மாதிரி பிள்ளையும் ஊழியம் செய்யணும். நான் ஊழியம் செஞ்சேன், அவன் என் கூட ஊழியனா அவனும் பிள்ளையா இருந்து அவன் உத்தம குணத்தோட ஊழியம் செய்தான். ஹல்லேலூயா. என்னைக்குமே உத்தமமாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. அவர் பார்வையில் உத்தமனாக இருக்கணும். மனுஷன் பார்வையில் நான் உத்தமனாக இருக்கிறது நடிப்பை கொண்டு வந்துடும். நேரில் பார்த்தா ஒன்று, அங்கிட்டு போன ஒன்று வேறு. தேவனுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சாலும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. உண்மையாக உத்தமமாக இருந்தால் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்போ அந்த உத்தமம் உள்ள குணத்தை தீமோத்தேயு கொண்டு இருந்தான். ஹல்லேலூயா. அடுத்து எப்பப்பிரா கூட இருந்தார் இல்லையா? எப்பப்பிரா கூட இருந்ததை 2:25 பாருங்க. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பப்ராதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டுமென்று எண்ணின. எந்த மனுஷனுக்கு எத்தனை பாருங்க, அங்கேருந்து அனுப்பிவிட்டாங்க. பிலிப்பி பட்டணத்திலேருந்து பணத்தை கொடுத்து அவருக்கு உதவி செய்யுங்க. என்னென்னவோ சாப்பாடாக ஏதோ கொடுத்து விட்ருக்கலாம். அவன் எனக்கு என்னென்ன சொல்லியிருக்கார்? என் சகோதரன், உடன் வேலையால், உடன் சேவகன், உங்கள் ஸ்தானாதிபதி, என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன் எப்பப்ராதீத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி ஒரு சாட்சி ஆண்டவர் நமக்கு கொடுக்கணுங்க. ஊழியத்தின் நிமித்தம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நிமித்தம் ஆண்டவர் நமக்கு சாட்சி கொடுக்கணும். இவன் உத்தம குணமுள்ளவன், இவன் என் சேவகன், என் வேலைக்காரன், என் ஊழியக்காரன், என் உடன் இருந்தவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை குறித்து பேசணுங்க. ஹல்லேலூயா. அப்படி ஒரு நிலைமை நமக்குள்ளே வரணும். அதே மாதிரி 2:3 சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், ஒன்றையும் வாதினாவது வீண் பெருமையினாலதோ செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். ஊழியத்தின் பாதையில் ஒருத்தர் நம்மளை மீறி மேலே போயிட்டாங்கன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு கீழே இருந்திருக்கலாம். மேலே போனால் என்ன அவங்கள அற்பமாக பார்க்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அற்பமாக விசுவாசிகளையும் பாருங்களேன், கொஞ்ச நாள் புதுசாக வந்திருப்பாங்க, நாளடைவில் அவங்க எப்படி மேலே போயிருப்பாங்க? ஒரு ஜெபத்தில் வல்லமையாக வந்திருக்கலாம், ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்கிற ஊழியத்தில் ஓடலாம், இல்லை தீர்க்கதரிசி ஆண்டவர் அவங்கள எழுப்பி விட்டுருக்கலாம். ஏதோ ஒன்றில் அவங்க கீழே புதுசாக இருந்தவங்க விசுவாசியாக ஆண்டவர் அவங்களை உயர்த்தும் பொழுது சண்டையினாலாவது வீண் பெருமையினாலாவது ஆண்டவருக்கு எதையும் போய் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். எல்லாருக்கும் ஒரு சிந்தனை இருந்தால் ஆண்டவர் ஒருவரை பயன்படுத்தும் பொழுது ஊழியத்தில் யாரையும் எனக்கு இவன் கீழேன்னு நினைக்காம மேன்மையாகவே நினச்சிட்டு போவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஆண்டவர் சொல்கிறார். சரியா? சொல்லிட்டு இந்த இதில் அவனவன் தனக்கானவைகளை அல்ல, 4 இருந்து பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானால்
சரியா? அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தவர் ஆக்கினார். ஏன்னா சபைக்குள்ள ஐக்கியம் மட்டும் இல்லை, தாழ்மையும் இருக்கணும்னு சொல்றதுக்காக கிறிஸ்துவ மாதிரியாக காட்டுறார். மரண பரியந்தம் வரை கீழ்ப்படிந்த இந்த வார்த்தையை நம்ம ஊழியம் செய்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, கீழ்ப்படிதல்ங்கிற குணம் இல்லைன்னா இதை எதையுமே நிறைவேற்ற முடியாது. ஹல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே கிறிஸ்து மரண பரியந்தம் தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். ஹல்லேலூயா. தன்னை மரண பரியந்தம் கிறிஸ்து தாழ்த்தினதினால் பாருங்க, உலகமே அவர் முன்னாடி முழங்கால் போட்டு நிற்கிற அளவுக்கு ஆண்டவர் ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மேலான நாமமாக அவங்க அப்பா ஆக்கிட்டார். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர் யாரா இருந்தாலும் கர்த்தர் அந்த மேன்மையை அவங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களை, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி, சிறை கைதியாக ரோமாபுரியில் இருந்தாலும் தூரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு பெற்றிருக்கீங்களா அது நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. நம்ம வீணாக ஓடினவங்க கிடையாது. பந்தய பொருளை இழந்துடக்கூடாது. கள்ள உபதேசக்காரர்கள் உள்ளே வந்தாங்கன்னா அந்த பேச்சை நம்பி நம்ம பந்தய பொருள் நமக்கு கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த ஓட்டம் ஓடுறோம். அந்த பந்தய பொருளை நம்ம இழந்து விடாதபடி கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து 3வது அதிகாரம் 1-11 வரைக்கும் கலாத்திய சபைக்குள்ள குழப்பம் விளைவித்த யூத மதவாதிகளின் பிலிப்பு சபைகளுக்குள்ளே பிலிப்பு பட்டணத்துக்குள்ளே யூத மதவாதிகள் வந்துடாம சபைகளுக்குள்ளே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வசனங்கள்லாம் நீங்கள் குறிச்சிக்கோங்க. 3ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் குறிச்சிக்கோங்க. சரியா? நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஆவியில் ஆராதனை செய்கிறவங்க தான் கிறிஸ்துவுக்கு கீழே இருந்து ஆவியில் ஆராதனை செஞ்சு அவருக்குள்ள நம்ம மேன்மை பாராட்டினா நம்ம தான் இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. மாம்சத்தின் படி அல்ல, கிரியைகளின் படி அல்ல, ஆவியின் படி நம்ம விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. 3ஆம் அதிகாரத்தில் 7-8 எனக்கு எது லாபமாக இருக்குன்னு நினச்சனோ அதையெல்லாம் நான் நஷ்டம்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். அது இழப்பாக இருந்தாலும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாரு. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவு தாங்க நமக்கு லாபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம உலகத்தில் இதை கொடுத்தா அந்த லாபம் கிடைக்குமா, இதை விற்றா அந்த லாபம் கிடைக்குமா, இவங்களை போய் இப்போ காக்கா பிடிச்சா அது கிடைக்குமா, எந்த லாபமும் வராது. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் செயல்பட்டேன்னா அதுதான் எனக்கு லாபம், அதுதான் எனக்கு ஆதாயம், அதுதான் எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. அதை தான் பவுல் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஏன் நான் அதை விட்டேன் அப்படின்னு 10 சொல்கிறாரு. 9-10 குறித்து வச்சுக்கோங்க. நான் எதுக்கு இதில் நஷ்டம், இது லாபமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதிப்பட்டு நம்மளும் என்ன செய்யணும்? அவர் முதற்பலனானார் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுதலுக்கு. நானும் உயிர்த்தெழணும்ல. ஒன்று ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சரீரத்தினால மரணம் அடைந்த ஆவி ஆத்துமா அவர்கிட்ட போகும். எந்த சூழ்நிலையும் எனக்கு அவர் மகிமையின் ரூபத்தை மறுபடி கல்லறைக்குள்ளே இருந்தாலும் தருவார்.
ஹalleluya. மத்திய வாணியிருக்க ஆவி ஆத்மாவையும் அந்த மகிமையின் சரீரத்துக்குள்ளே வச்சு கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்கிறதுனால தான் நான் மற்றதெல்லாம் தூக்கி குப்பைன்னு போட்டுட்டு நான் ஆண்டவருக்குள்ளே ஜீவனாக வந்துட்டேன். இந்த இழப்பெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது, அவர் அறிகிற அறிவின் தாங்க எனக்கு மேன்மை அப்படின்னு சொல்லி அவரோட 2ஆம் வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஹalleluya. சரி, 4ஆம் அதிகாரம். இங்கே ஆலயம் தொடங்க சொல்ல எப்படி லீதியாள் அம்மா உள்ளே வந்தாங்களோ அதே போல் எயோதியாள் சிந்திக்கேயாள் ஆகிய பிலிப்பு சபையை சேர்ந்த சகோதரிகள் அவங்களுக்கு புத்தி சொல்கிறாரு. சகோதரிகளே, நீங்கள் ஒன்போல் அந்த சபையில் இருக்கீங்க, ஒரே சிந்தையோடு செயல்படுங்க. சொந்த கருத்துக்களையோ வீணான பேச்சுக்களையோ கொண்டு நீங்கள் மனசால் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா சபை என்ன ஆகும்? கொலைஞ்சு போயிடும். அதனால் ஒரே சிந்தையாக செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு கிளமெண்ட்டுன்னு ஒருத்தர் உதவி செஞ்சார். இவங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்னு 4:3 சொல்லியிருக்காரு. சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் சொல்லியிருக்காரு. ஹalleluya. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். நம்ம பேரும் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு என்ன செய்கிறோம். புத்தகத்தில் பேர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? யோசிச்சு பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் ஆல்ரெடி இருக்கணும், அங்கே இருக்கிறதுன்னு எழுதியிருக்காரு. ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு எழுதியிருக்கார். சரியா? சபைக்குள்ள அவர் முக்கியமான செய்தியாக சொல்கிறது 4ஆம் அதிகாரம் முதல்ல 13வது வசனம் வாசித்துக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுங்கிற ஞாபகம் வச்சுக்கிடணும். அதே மாதிரி சபைக்கு முக்கியமாக இந்த பிலிப்பியரில் பவுல் எழுதுறது என்னென்னா 4ஆம் அதிகாரம் 4-8 வரைக்கும் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். இப்போ 8வது வசனத்தை எல்லாரும் சேர்த்து வாசிக்கலாமா? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். ஹalleluya. இப்படி நமக்கு உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி கொடுத்து எனக்கும் சிறையிருப்பு, நாளைக்கு என்ன கதி ஆவேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட கர்த்தர் நாமத்தில் சொல்கிறேன், என்ன ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலைகள் வந்தாலும், கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் முன்னாடி நீங்கள் உற்சாகமாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மக்களுக்கெல்லாம் ஊழியத்து நிமித்தம் உதவி செய்கிறீங்க. உங்களுக்கு நன்றின்னு சொல்லி இந்த நிருபத்தை நன்றியோடு நிறைவு செய்கிறார். ஹalleluya. ஹalleluya. இந்த நாளிலும் உபவாச ஜபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். நாளைக்கு கொலோசியர் புக் பார்க்க போகிறோம் இல்லையா? ஹalleluya.